ஹாய் சில குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் என்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. சே, பார்த்துக்கிட்டே இருக்கா போல இருக்கு. வாவ், நைஸ். உங்கள் ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷனுமே எனக்கு அப்படியே படம் போட்டு காட்டுற மாதிரி தெரியுது. எப்படி தெரியுமா? என்னடா இப்போ ஆண்டவர் ஆயிட்டேன். தம்பி என்ன சொல்றீங்க? ஓ, பதறாதீங்க பெருசு. மார்வல் ஆண்டவர், சாதா ஆண்டவர் இல்லை. ஓ, அப்ப சரி. ஓகே, வழக்கம் போல நம்ம மொக்க இன்ட்ரோவை பார்த்துடலாமா? தம்பி சஞ்சய், அந்த மொக்க இன்ட்ரோவை போட்டு விடு. போய் நம்ம சேனல் வர எல்லாமே போய் தான் உண்மை நினைச்சுக்கல. அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. காடு பாக்குது, வீடு போக்குது. ஆனா யார் சொன்னாலும் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு 100-110 வயசு வரை உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பல பேர் உயிரை எடுத்துக்கிட்டு தெரியுற ஒரு உன்னதமான மனிதனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏவன்டா இங்க லேகிய வைக்கிறது? எது லேகியமா? யார் அது? ஹாய் வேட், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஓ விட்சாரா, டீயா இப்போதைக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அங்கே உட்காராத. ஏன் இங்க உட்கார கூடாதா? ஆமா, முக்கியமான பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ உட்காரு, படு, தூக்கு, கெட்ட விடா படு. ஆனா இப்போதைக்கு எத்திரிச்சு போ. பஞ்சாயத்தா? நீ என்ன பண்ண? எங்கேயும் கையை விட்டு மாட்டிக்கிட்டியா? சே, அதெல்லாம் கிடையாது. பஞ்சாயத்துக்கு பண்றதே நான் தான். நீயே ஒரு ஃப்ராடு போய. உன்னை நம்பி அவன் பஞ்சாயத்து கொண்டு வரான். பாத்தியா, இதுக்கு தான் கூட வராதுன்னு சொன்னேன். சரி விடு. நீ பஞ்சாயத்து பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையா? ஸோ பார்த்துட்டு அப்புறம் போகிறேன். அதெல்லாம் வேண்டாம், நீ உடனே கிளம்பு. ஏடா, நீ என்னைய பற்றி எதுவும் சொல்லிவிட்டியடா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், பயப்படாத. நான் அமைதியாக இருப்பேன். சரி, அப்போ இருந்து தொலை. அடா, அமைதியாக இருக்கணும். ஓகே சில குட்டீஸ், நான் சொன்ன பெரியவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்துக்கடா, அவரோட அன்பு மனைவி அத்தா அமிர்தம். வாங்க வந்து உட்காருங்க. வணக்கம் தம்பி. அப்புறம் இவர் தான் பிட்சாரோ, அதாவது தோர். சில பேர் தார்னு கூப்பிடுவாங்க, சில பேர் தோர்னு கூப்பிடுவாங்க. ஆஸ்காரோட அரசன். அப்புறம் பிட்சாரோ, இவங்க தான் இந்திய தாத்தாவோட சம்சாரம். ஹாய் ஸ்வீட்டி. எது ஸ்வீட்டியா? யோ, அது பாட்டியா? ஆமா, என்ன மண்டையெல்லாம் வெள்ளையா இருக்கு? டாரிகேரியன் பரம்பரையோ? எது டராவா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா, இது நரச்ச மண்டை. நரச்ச முடியா? சரி, அப்போ இது நெசமாவே பாட்டி தானே? வர கண்ணும் தெரிய மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே ஆத்தா, சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல என்னோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துறேன் ஐயா. மை செல்ஃப் அமிர்தம். என்னோட வீட்டுக்கார் பேரு ஃப்ரீடம் ஃபைட்டர் சேனாபதி. நிஜமாவே உங்க புருஷன் ஃப்ரீடம் ஃபைட்டரா? அது அவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரிவாரு. அது இப்ப முக்கியம் இல்ல. கல்யாணம் ஆகி 78-79 வருஷம் ஆச்சு. இல்ல அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் படத்திலே பார்த்துட்டோம். மேட்டருக்கு வாங்க. சரி, இந்த வரேன். இத்தனை வருஷ காலத்துல ஒரு தடவை கூட என் பேரையோ இல்ல என் மக பேரையோ தவிர எந்த ஒரு பொண்ணு பேரையோ அவர் சொன்னதே கிடையாது. ஓஹோ, எதுக்கு இப்படி மூச்சை பிடிச்சி பேசுறீங்க? ரிலாக்ஸ். என்ன ஹோங்கிற? ஆஸ்காட்ல பாடு கீடு பேச்சுட்டு தெரிஞ்சிருப்பாடோ. ஆனா இப்ப ரீசன்ட் இயர்ஸா ஒரு வீணா போன சிரிக்கி ஒருத்தியோட பேரை திரும்ப என் பேரா நினைச்சே சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளு. எனக்கு இப்ப அதான் பிரச்சனையே. அவ யாரு, எந்த ஊர், இந்த ஆளுக்கு அவளுக்கு என்ன தொடர்பு, அது இப்போதைக்கு தெரிஞ்சு அவளும் சாமி. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அவர் அடிக்கடி ஒரு பேர் சொல்றாரு சொன்னீங்கட, அது என்ன பேரு? அந்த பேரை சொல்றதுக்கே எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் சொல்றேன். ஆண்டாள். இந்த பேரா? எனக்கு தெரியுமே, என்னோட ஃப்ரெண்டு தான். என்ன வீட்டு சார் சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்டா? ஆமா, என்னோட ஃப்ரெண்டு தான். ஆஸ்காரோட பாதுகாவலன் ஹேம்டால். ஐயோ லூசு பயல, அது ஹேம்டால், இது ஆண்டாள். ஓ, அப்போ ரெண்டும் வேறையா? ஆமா, இதுக்கு தான் வாயை பிடிக்கிட்டு சொல்றது. ஆமா, ஹேம்டாலால உட எல்லா இடத்துலயும் பார்க்க முடியுது தானே? ஆமா, கண்டிப்பா. அப்ப அந்த ஹேம்டால் எல்லாத்தையும் பார்த்துருப்பாள்ல? சி, வாயை மூடு. கேச கவனி. எது எந்த கேசையா? செருப்புன்னு யாரை பார்த்து கேசுங்கிற? ஐயோ, நான் உடனே சொல்லலாத்தா, இது நான் பஞ்சாயத்தை சொன்னேன்.
ஓ அதுவா, அதானே பார்த்தேன். சரி சரி, நீங்கள் பார்த்ததெல்லாம் போதும், வெளில போய் வெயிட் பண்ணுங்க. நான் அவரை கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன். சரியா? ஆனா ரெண்டுல ஒண்ணும் முடிவு தெரிஞ்சாங்க இன்னைக்கு. கண்டிப்பா தான், எனக்கு ரெண்டில் ஒன்னே ஓடுதா, அது நீதான். இப்படி வர்ற கோவத்துக்கு அந்த கிழவட வாயை கொடுத்தோம்னா வருவ கருப்ப போட்டுருவாடோ. சரி, வர்றதை பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம கூப்பிட போகிறது யாரோட பார்த்துக்கடா, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்க ஒரு பெரிய மனுஷன். அது வேற யாரும்ல, நான். ஐயா, நீ தான் பெரிய மனுஷனா? பெரிய தொப்படு வேடா சொல்லு. ஏடா இங்கே வந்த? சும்மாதான் என்னோட ஃபேன்ஸ்க்கு கேமியா கொடுக்கலான்னு வந்தேன். ஆமாம், இவர் பெரிய விக்ரம் படத்தில் வர ரோலக்ஸ், இவர் கொடுத்த கேபியோட 10-15 கூட எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது. படாடா பரதேசி, போடாக்கிட்டு. சரி சரி போகிறேன். டேடே, அப்புறம் அந்த ஆடியோ எடிட் பண்ணியாச்சா? அதெல்லாம் முடிஞ்சு. நீ சொல்கிற இடத்துக்கு கரெக்டாக சஞ்சய் போட்டு விட்றேன். ஓகே ஓகே, கொஞ்சம் அதை பார்த்துக்க. அதெல்லாம் கவலைப்படாத, நான் இருக்கேன். தடி, ஏன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிற? ஹே தோர், என்ன இங்கே இருக்கிய? வாட் அ சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் இல்லை, சர்ப்ரைஸ் இல்லை, நீங்கள் அப்புறம் பேசிக்கலாம். ஒழுங்கா தடுத்து விட்டு கிளம்பு. சரி சரி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷோவுக்கு வர போகிறது யாரோட பார்த்துக்கடா, நம்ம சின்ன வயசில் ருசிக்கலாம் இல்லை, ரசிச்சு மட்டும் பார்த்த ஒரு கிழட்டு கேரக்டர், இந்திய தாத்தா. வணக்கம் இந்தியா, இந்தியன் இஸ் பேக். அதான் ஏற்கனவே கம்பேக் கொடுத்து திருப்பி கோ பேக்னு சொல்லிட்டாங்களே. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. தம்பி யாரு? வாழ்க்கையில ரொம்ப அடிபட்ட பையன் மாதிரி இருக்காரு. ஓ, நீங்க ஜோசியெல்லாம் பார்ப்பீங்களா? எனக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இல்லை, ஆனா ஜோசியம் பார்ப்பேன். என்ன பெருசு, நீ என்ன மாதிரி தனியா போட்டு வந்துட்டியா? நான் எப்போதுமே அப்படித்தான். அப்படி பேசினாதான் யாருக்குமே புரியாது. அப்படி புரியாம பேசினாதான் எல்லாரும் நம்மள பெரிய ஆள் நினைப்பாங்க. அது சரி, அப்புறம் எப்படி என்னோட கடந்த காலத்தை சொன்னீங்க? அதை நாங்கள் கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி யோகாசன வழியா புகுந்து நோக்கு வர்மம் மூலமா உங்க கண்களை பார்த்தே தெரிஞ்சுப்போம். ஓ, ஆனால் நான் தான் கண்ணாடி போட்டிருக்கேனே, எப்படி கண்டுபிடிச்சிங்க? கண்ணாடியை ஊடுருவி பார்க்குற வர்மத்தை யூஸ் பண்ணி தான் இதயம் ஒரு கண்ணாடி இருட்டுக்குள்ள அடி வாங்கின பின்னாடி அப்படிங்கிற டெக்னிக். அது உங்களுக்கு புரியாது. ஒருவேளை புரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டீ கடைக்கு பின்னாடி என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல் இருக்கு, அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு $133 தான். வர்மத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். அப்புறம் என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப நாள் வாழலாம். அம்மா, உங்களுக்கு வயசு எத்தனைப்பா? 1500. என்ன 1500? கூடியா இருப்பைய. ஆமா, என்னையா நீ என்ன வர சொல்லிட்டு அங்கே ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்க? ஏடா டுகா, இப்போலாம் பேசுறதே இல்லை, ரொம்ப பிஸியோ? ஏப்பா தம்பி, அங்கே யார்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்க? ஓ அதுவா, அது சுப்பா. நீங்கள் 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ ஷோ ஆரம்பிக்கலாமா? அப்படின்னா திரும்ப ஆரம்பிக்கலாங்களா? அட ஆரம்பிச்சு தொலைடா. ஓகே ஓகே. சேடாபதி என்கிற இந்திய தாத்தா, உங்கள் மேலே நிறைய பேர் நிறைய குற்றங்களை சுமத்துறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நாட்டில் லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் இது எல்லாம் ஒழியணும். ஐயோட அதை பற்றியெல்லாம் பேச வரல. ஆனால் நீங்கள் அதை ஒழிக்கிறக்கிற பேரில் பல பேரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரை டிஸ்டர்ப் பண்ண? நிறையா பேர். அதில் ஒரு சிலர் மட்டும் நம்மள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதோ ஸ்க்ரீனில் ஒருத்தர் வராரு, அவர் யாரும் தெரியுதா? யாங்ஸோ, நீ எப்படி இங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சேனாபதி, என்னை பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட்ல யாங்ஸு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்லாம் விசாரிச்சிருப்பேன். பட் இது ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ கால் கிடையாது. அதனால உணர்ச்சி வசப்படாத. இந்த வீடியோ ரெக்கார்டு எதுக்குன்னா, கடைசியா நீ இந்த ஊரை விட்டு போகும்போது உனக்கு போலி பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து உன்னை அமுச்சு விட்டேன். உடனே போலீஸ் என் வீட்டுக்கு வந்துருச்சு. சட்டவிரோதமா உன்னை போலி பாஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விட்டதுக்காக என்னைய பிடிச்சி இப்ப செயல போட்டாங்க ஐயா. என்ன யாங்ஸு சொல்ற, உண்மையாவா? ஆமா, ஆனா மறுபடியும் சொல்றேன், இது வீடியோ கால் கிடையாது, ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ. அதனால கூட பேசாத. ஆனா நீ ரெஸ்பான்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தா வீடியோ கால் மாதிரி தானே இருக்கு. நான் தான் சொல்றேன்ல வீடியோ கால் இல்லன்னு. அவன் திரும்ப என்ன வீடியோ கால் மாதிரி இருக்குங்கிற. அப்புறம் வர்ற கோது கேமரால உடச்சு முடியாம பாத்துக்க. ஏங்க, அவர் தான் சொல்றாருல ரெக்கார்டர் வீடியோன்னு, அப்புறம் திரும்ப அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க. நல்லா சொல்லுங்க தம்பி. சொன்னாலும் கேட்க போறாரா? திரும்ப பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. இப்படி பேசியாதான் இந்தியன் 2 பேத்தினாரு. என்னடா இதெல்லாம்?
தாத்தா அவர் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, இது ரெக்கார்டட் வீடியோ, வீடியோ கால் கிடையாது. நீங்கள் என்ன பேசினாலும் அவருக்கு கேட்காது. அதான் எனக்கு கேட்காது. அட்லீஸ்ட் அந்த சிவப்பு சட்டை சொல்றதாச்சும் கேளு சேனாபதி. டேய், இது ரெக்கார்டர் வீடியோவா இருந்தா இவன் சிவப்பு சட்டை போட்டிருப்பான்னு உனக்கு எப்பரா தெரியும்? அடவும் பல்லு கருக, இது ரெக்கார்டர் வீடியோ ஐயா. எதுக்கே திரும்ப திரும்ப என்கிட்டயே பேசி இருக்கேன்? மவன, இவனுக்கு தமிழ் மர்மம் போட்டு விட்டு தமிழை பேச வச்சதே நான் தான். ஆனா தமிழை வச்சு என்ன திட்டுறான். சரி, இவனை எதுக்கு இப்ப ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அது என்கிட்ட கேளு சேனாபதி, நான் சொல்றேன். உன்கிட்ட கேட்டாதான் நீ திட்டுறியாடா? கோவப்படாத சேனாபதி, இங்க கோவப்பட வேண்டியதுன்னா நீ ஊரை விட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் ஏன்டா அவ்வளோ அவசரமா அவனை போலீஸ் பாஸ்போர்ட்ல அனுப்பிவிட்டேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவங்க ஊர்ல இருக்க லஞ்சம், ஊழல், குறுக்கோழியில சம்பாதிக்கிறது இதெல்லாம் எதிர்த்து போராட போயிருக்கான்னு. அதுக்கு அவங்க ஏன்டா குறுக்கு வழியில எதிர்த்து போராடுறவன குறுக்கு வழியில அமுச்சுடுறேன்னு சொல்லி என் குறுக்குலையே போட்டு மிதிக்கிறாங்க சேனாபதி. என்னால அடி தாங்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ. அதனாலதான் நீதி கேட்டு நீதிமன்றம் வந்திருக்கேன். ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லு சிவப்பு சட்டை. கண்டிப்பாக சொல்லிடுவோம், கவலையே படாதுங்க. பாத்தீங்களா மிஸ்டர் சேடாபதி, உங்களால் ஒரு பெரிய மனுஷன் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு? யார் அவனா? அவனை விட நான் தான் பெரிய மனுஷன். உங்க 2 பேரையும் விட நான் தான் பெரிய மனுஷன். ஆனா அப்படி தெரியாது. இது வேற, இதுக்கு போதையே இறங்கி தொலையாதுள்ள இருக்கு. சரி மிஸ்டர் சேடாபதி, இன்னொரு ஆடியோ ரெக்கார்டை நீங்கள் கேட்கணும். என்ன ஆடியோ? உங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறு குழந்தையோட ஆடியோ. பேசு. வணக்கம், என் பெயர் ஆலன். இது பரதேசில் எடிட் படாவை போட்டு வச்சிருக்காரு. அழகர் சாமி. அட எறுபாடு, ஸ்டைலாக ஏதாவது பேர் வீடா? ஸ்டைலாவா? அது என்ன பேர் வைக்கிறது? ஜான்சினா? செருப்பு ஜோ எறுபாடு. வேற ஏதாவது வீடா? வேற அசோக். இதா ஸ்டைலா? சரி பேசி தொலை. என் பெயர் அசோக். நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட அந்த ஒத்தவெயில் வண்டி ஒன்று இருக்குல்ல, அதில் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். எது ஒத்தவேல் வண்டியா? அப்படிடா? அதான் ஒரு வீல் இருக்கும், அதில் எலக்ட்ரிக் வண்டி. முன்னாடி சாய்ந்தோம்னா முன்னாடி போவோம், பின்னாடி செஞ்சால் பின்னாடி போவோம்ல. ஓ, யுடி சைக்கிளா? யூனிசைக்கிள். அதில் வந்து எங்கள் வீடு பக்கத்து வீட்டு பசங்களோட விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து திடீர்னு ஒரு தாத்தா ஒருத்தர் வந்தார். வந்து எந்த தாத்தா? எப்படி இருந்தாரு? அவர் சரியான தாத்தாவாக இருந்தார். ஓ, சரியான தாத்தா இருந்தாரு. புரியுது. அப்போ இந்தியா தாத்தா மாதிரி? இந்தியன் தாத்தா தான். அவர் தான் அந்த தாத்தா தான். அவர் வந்தவர், அவர் ஒடியாந்துக்கு இருந்தார். திடீர்னு என்னை பார்த்தோன்னே என்னை தூக்கி போட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு அவர் போயிட்டார். எங்கள் அப்பா வந்து அந்த வண்டி இல்லாட்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. ஐயோ, அவ்வளோ காஸ்ட்லியா அந்த வண்டி? ஆமாம், அந்த வண்டி 3 லட்ச ரூபாய் நம்ம எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார். அடேங்கப்பா, சின்ன பையன் விளையாடுறதுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு வண்டியா? ரொம்ப பெரிய பணக்கார வீடா இருப்பீங்களோ? இல்லைங்க, மிடில் கிளாஸ் தான். ஓ, சரி. அந்த சைக்கிள் கடா போடுறதுலேருந்து நீங்கள் இப்போ வீட்டுக்குள்ளேயே போகல? ஆமாங்க, எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரரு. அதனால வீட்டுக்குள்ளேயே போகல. 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து அங்கே தான் தங்கியிருக்கேன். என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் அந்த சைக்கிள் கிடைக்கிற வரைக்கும் அனுபவிச்சு தானே ஆகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்தியன் தாத்தா தான். கேட்டுங்களா தாத்தா, அந்த குழந்தையோட குபுரலை? லஞ்சத்தை ஒழிக்கிறேன், ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க. டாய், அது குழந்தையே கிடையாது. நீங்க யாரையோ டப் பண்ண வச்சிருக்கீங்க, அது நல்லா தெரியுது. அது யாரா இருந்தா அடா, நீங்க ஆட்டையை போடுறது விடுவாரே. அதை திரும்ப கொடுத்துடலான்னு தான் எடுத்தேன். ஆனா அதுக்குள்ளே என்னை கோர்ட்டுக்கு கூட்டி போயிட்டாங்க தம்பி. அதனால என்னால திரும்ப கொடுக்க முடியல. சமாளிக்காதீங்க. இது மட்டும் இல்லை, உங்க மேலே இதை விட பெரிய கேஸோட இருக்கு. தம்பி சஜாய், அந்த ஆத்தா வர சொல்லு. என்ன ஆண்டாளு, நீ என்ன பண்றீங்க? எது ஆண்டாளா? சரி, உன் பேரை சொல்றேன் இரு. டேய், இந்தாடே திட்டாதே, எல்லாரும் பாக்குறாங்க. ஆண்டாலும் சொல்றத கேளு. ஐயா, இவளை எப்படி அமைதிப்படுத்துறதுன்னு தெரியலையா? பெருசு போர் அடிக்குது. ஏதாவது புது படம் வச்சிருந்தா சேரிட்டில் ஏற்றி விடுங்க. ஏம்மா, ஏயா இந்த நேரத்தில் படம் ஏற்றணுமா உனக்கு? அட, ஏற்றி விட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். படம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியன் 2 தான் இருக்கு. வேணுமா? எது இந்தியன் 2வா? அதை நீயே வச்சுக்க. இவன் உருப்படுவாடா? என்னையா பேசிக்கிட்டு இருக்காங்க? ஆண்டாளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தியா? இல்ல ஆண்டாளு, சொன்னா கேளு. எதுவும் திரும்ப ஆண்டாள? ஐயோ, என்னால முடியல. தம்பி, நீயே கேள். எங்க அந்த தம்பியை காணா? நீ கத்துக்கு என் வண்டி இருப்பான். எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப நீயும் போய் தொலைய வேண்டியதானே? போக மாட்டேன். ஏன்? ஏன்னா எனக்கு உன் பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்காது. மற்றபடி நீ எப்போதுமே எனக்கு ஞாபகம் இருப்ப. உன்னை என்னால் மறக்கவே முடியாது. உன்னை விட்டு என்னால் போகவும் முடியாது. அப்படின்னா
அப்படின்னா என் வாழ்க்கையில நீ மட்டும் தான் அமிர்தம் இருக்க. என்ன என்ன சொன்னீங்கப்பா? ஆமா, என் வாழ்க்கையில நீ மட்டும் தான் இருக்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல பேரு. என் வாழ்க்கையில நீ மட்டும் தான் இருக்க அமிர்தம். அமிர்தம். அதே எப்படிங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? அதான் சொன்னேன்ல, நீ மட்டும் தாண்டி என் வாழ்க்கையில. நெசமாவா? அப்பாடா சேர்த்துட்டீங்களா? இதுக்காக உங்க 2 பேரை விட்டு தனியாக போட. ஹேவ் ஹாப்பி எண்டிங். அப்புறம் தான் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க, இங்கே தான் இருக்கீங்கன்னு சொன்னேன். அப்புறம் வாட்டி உங்களை கால் பண்ண சொன்னாங்க. எது ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அவங்க பேர் ஆண்டாளு. எது ஆண்டாளா? சரி சரி. ஐயோ, என்ன ஆண்டாளா? அப்ப நெசமாவே ஆண்டாள்னு ஒருத்தி இருக்காளா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஆண்டாளு. காட்டி கொடுத்துட்டியாடா கம்நாட்டு. மான் நீதிமான். எர்ரா வந்து உனக்கு சொரிசரங்கு வர்மத்தை போட்டு வர்றேன்.